அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உறுதிமொழி ஒன்று ஏற்றுக்கிறேன். பாண்டியன் பரசுராமன் என்னும் நான் என்னுடைய நிறுவனம் விஜய் கணபதி பிக்சர்ஸ் தயாரிக்கும் ஒவ்வொரு படமும் என்னுடைய உயிரின் மேலான தமிழ்நாட்டு மக்களுக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் மற்றும் அன்புள்ள பத்திரிகையாளர், தொலைக்காட்சி நிறுவனம், ஓடிடி சேனல், மீடியா, பிரஸ், ஆன்லைன் மீடியா, ஆஃப்லைன் மீடியா, திரையரங்க உரிமையாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர், நான் எடுக்கும் ஒவ்வொரு படமும் அனைவருக்கும் பிடிக்கும்படி எடுத்து வெளியிடுவேன் என்று உறுதியளிக்கிறேன். நன்றி. வணக்கம் சார். ஃப்ரீடம் படம் பண்ணியிருக்கேன் நான். ஃபஸ்ட்டு சிவா சார் டைரக்டர் கதை சொல்லும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சசி சார்கிட்ட ஷேர் பண்ணேன், இந்த ஸ்ரீலங்கன் படம் சார்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இது யாருமே இது வரைக்கும் பண்ணதில்லை, ரொம்ப நல்லா வரும்னு சொல்லிட்டு சார் கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு. அதன் பிறகு தான் நான் வந்துட்டு இது வந்து எனக்கு ஒரு முழு உறுதி வந்தது, கான்ஃபிடென்ட்டு. அதனால் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இதை ஸ்டார்ட் பண்ணி முடித்த உடனே அது ஒரு அதுக்கு உண்டானது என்னென்ன பண்ணணுமோ, என்னென்ன ஒர்க்கு பண்ணணுமோ டைரக்டர் ஹீரோ சார் நிறைய இந்த படத்துக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னென்ன பண்ணணும் பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் கூட வந்து நல்லபடியாக பண்ணி முடிச்சு கொடுத்தாரு. டைரக்டரும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்து நல்லபடியாக படம் நல்லா வந்திருக்கு. ஆமாம். அதுக்கப்புறம் வந்துட்டு வந்தவர்களாம் நன்றி சொல்லிடுறேன். சாரி. ஆர்ட் டைரக்டர் அவர்களுக்கு நன்றி, நம்ம உதயகுமார் அவர்களுக்கு, எடிட்டர் ஸ்ரீகாந்த், டிஓபி என்எஸ் உதயகுமார், லிரிக் ரைட்டர் மோகன்ராஜா சார் அண்ட் அருண் பாய் சார், டென் மியூசிக் ஜிதேஷ், தேங்க்யூ உங்கள் மியூசிக்கில் கொலாப் பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் நீங்கள் வந்துட்டு தீரன், அதுக்கப்புறம் ராட்சசன், அதுக்கப்புறம் டிஎன்ஏ கூட சொன்னாங்க, நல்ல ஆர்ஆர் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இதில் இம்பார்ட்டன்ட் முழுக்க பெஸ்ட்டாக நல்லா பண்ணியிருக்காரு ஜிப்ரான் சார். இந்த வேரியேஷனில் இது வரைக்கும் நான் அவர் படம் நிறைய படம் பார்த்துருக்கேன். இந்த வேரியேஷன் இந்த படத்தை நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு நம்மளோட ஒரு சீட் நுனியில் உட்கார வச்சார். அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நன்றி சார், ஜிப்ரான் சார், தேங்க்யூ. ஹீரோயின் மேடம், ஒரு கதைக்காக வந்துட்டு ஒரு ஹீரோயின் தேவை. அந்த கதைக்கு வந்து டைரக்டர் எவ்வளோ சஜஸ்ட் பண்ணார். இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 15-20 டேஸ் கூட ஷூட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் தேவை அது பார்த்துட்டே இருந்தோம். அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் லிஜோமல் நிறைய பேர் சொன்னாங்க, சஜஸ்ட் பண்ணாங்க, இவங்க தான் சார் நம்ம இந்த கதைக்கு கரெக்டானவங்க, கரெக்டாக வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோம்லியாக ஃபேமிலி ஃபேஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த கதைக்கு வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம டேரக்டர்கிட்ட ஹீரோக்கிட்ட சொன்னால் நல்ல கரெக்டான ஹீரோயின் சொல்லிட்டு நம்ம அதை அப்படியே கமிட் பண்ணோம். ரொம்ப சூப்பராக வந்து நடித்து கொடுத்துட்டாங்க. படத்தில் பார்த்திங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளை ரொம்ப வந்துட்டு லைக் பண்ண வச்சிடும். எப்படின்னா நம்ம ஜெய்பீமில் எப்படி பண்ணாங்க அதே போலேயே இந்த படத்துலையும் ரொம்ப அல்டிமேட்டாக நல்லபடியாக பண்ணிட்டாங்க. ரொம்ப நன்றி லிஜமல் மேம், தேங்க்யூ. அப்புறம் டைரக்டர் அதான் நான் சொன்ன மாதிரி இந்த கதைக்காக ஒவ்வொரு நிமிஷம் எடிட்டிங்கில் உட்காந்து பார்த்து அந்த ஆர்டர் பண்ணி நல்லபடியாக வந்துட்டு ஒவ்வொரு டைம் எனக்கு நல்லபடியாக காட்டிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டாப்புல படம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லர், டீசர் எல்லாமே வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டாக நல்ல ஒரு ஆடியன்ஸாக மக்கள் பார்க்கும்போது நல்லா இருக்குன்றது பிடிக்குன்ற அளவுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டாப்புல. டைரக்டர் சாருக்கு கூட வந்து சப்போர்ட் பண்ணி நல்லபடியாக அதே டயத்தில் வந்துட்டு இந்த படம் பண்ணுறதுக்கு ஒத்துழைப்பு நல்லபடியாக பண்ணி கொடுத்து கம்ஃபர்டபுளாக இருந்தாப்புல. ரொம்ப நன்றி டைரக்டர் சார், தேங்க்யூ. அப்புறம் கடைசியாக என்னுடைய கடவுள், இது வரைக்கும் ஒரு மேனேஜராக இருந்து ஒர்க் பண்ணியிருந்தோம். எந்த ஒரு ஹீரோவும் இப்படி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பாண்டியன் பண்ணுவானா முடிப்பானான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு அவர்கிட்ட கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா அவரோட நம்பிக்கை, இதை பண்ணுவான், இது 15 வருஷமாக அவர் கூட நான் பார்த்துருக்கேன். நான்
அதனால் ஒரு விஷயத்தை கான்ஃபிடென்ட் பண்ணி கொடுத்தாப்புல நல்லபடியாக இது வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருங்க. தேட்டருக்கு கொண்டு வந்து போய் நல்லபடியாக சேர்த்துருவேன். ஆனால் அவருக்கு பிடிச்ச மாதிரி நல்லபடியாக அதுக்கு உண்டான படத்துக்கு என்ன தேவையோ அனைத்தும் இது கொடுக்கணும், கொடுக்கக்கூடாது, இது அப்படின்றது ஒரு பின் ட்ராப் கூட நான் அது பண்ணதில்லை. படத்துக்கு என்ன தேவையோ என்ன ஆர்டிஸ்டும் சரி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இது இல்லாமல் நல்லபடியாக பெரிய லெவலில் நல்லபடியாக செலவு பண்ணி படம் பண்ணி சாருக்கு, ஏன்னா இதெல்லாம் பண்ணால் தான் சார் ஒரு படம் நல்லா பெருசாக பண்ணால் தான் நல்லா இருக்குன்றதுக்காக எல்லாத்தையும் பண்ணி நல்லபடியாக பண்ணி முடித்தேன். முழுக்க அவர் வந்துட்டு எனக்கு ஒரு எந்த ஒரு ஹீரோவும் இப்படி பண்ண மாட்டாங்க. எனக்கு அவர் வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு இப்படி ஒரு விஷயம் பண்ணதால எனக்கு அவருக்கு ஒரு கடவுள் மாதிரி நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் நான் சினிமாவில் வந்ததுலேருந்து ஒரு ஃபஸ்ட்டு கேஷியராக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு மேனேஜராகன்றது ஒரு அந்தஸ்து வந்தது வந்துட்டு என்னுடைய சிவா சார், அம்மா கிரியேஷன். நான் வளர்ந்த இடம் ஒரு 10 வருஷமாக அங்கே தான் சார் ஆஃபீஸில் தான் இருந்தேன். சார் தூரத்துலேருந்து ஒவ்வொரு நிமிஷம் பார்ப்பேன் சார் என்னென்ன பண்ணுறாங்கன்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவரை பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். அவர் வந்துட்டு எனக்கு ஒரு ரோல் மாடலாகவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிவா சாருக்கு ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் செல்வமணி சார் ஆஃபீஸில் தான் வேற ஒரு படம் 2-3 வருஷமாக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா செல்வமணி சாரோட அவரோட அப்பப்போ அட்வைஸு நிறைய வாட்டி வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணி பேசியிருக்காரு. அவரோட உயரத்துக்கு வந்து நம்மக்கிட்ட நல்லபடியாக பேசி கூட இருந்து பேசி நல்லபடியாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவரும் ஒரு விஷயத்தில் எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுறதும் நல்லா வரணும், அடுத்தடுத்து நல்லா பண்ணணுன்றது எனக்கு சப்போர்ட்டாக நல்லபடியாக அறிவுரை சொன்னதுக்கு செல்வமணி சாருக்கு ரொம்ப நன்றி சார். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அப்புறம் ரொம்ப ஸ்வீட் ஆஃப் யூ. ஒவ்வொருத்தங்களையும் மென்ஷன் பண்ணி நீங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி முதல் படம் ஜூலை 10 வெளியாகுதுங்கும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் நீங்களே பேசும்போது சொன்னீங்க உங்களுடைய குரு வந்து சிவா சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டீங்க. அடுத்ததாக சார் பேசணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ அவருடைய சிஷ்யர் வந்து எந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கிறாரு, இந்த டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணி இருக்குங்கிறத நாங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். சிவா சார், with no further ado, we would like to hear from you about the film. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாண்டியன் தயாரிப்பில் வந்திருக்கிற இந்த படம் எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு தருணம். இது பாண்டியன் வந்து என்னுடைய நிறுவனத்தில் நீண்ட நாள் பணியாற்றியிருக்கிறார். இந்த தயாரிப்பு நிர்வாகிகள் என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, திறமையானவன் நேர்மையானவனாக இருக்க மாட்டாங்க, நேர்மையானவன் திறமையானவனாக இருக்க மாட்டாங்க. இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் பாண்டியன். உச்சகட்டமான ஒரு நேர்மைக்கு எடுத்துக்காட்டுன்னா அது பாண்டியனை சொல்லலாம். அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க்கர், திறமையானவர், அன்பானவர், ரொம்ப ரொம்ப ஒரு எமோஷனலாக கனெக்ட் ஆகிற உடனே டக்குன்னு சத்தமாக ஏதாவது சொல்லிட்டா உடனே கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த மாதிரி ஒரு மென்மையான ஒரு இதயத்துக்காரன். ஸோ பாண்டியன் வந்து இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது என்னடா செஞ்சிருவியா அப்படின்னு கேட்டில்ல, சார் பண்ணிடுவேன் அப்படின்னா. சரி, ஓகே. அந்த மாதிரி வந்து ஒரு கொஞ்சம் போராட்டமாக இருந்தாலும் கூட கொஞ்சம் சரியான பாதையை கொண்டு வந்து எடுத்து 3வது இன்றைக்கி ரிலீஸ் கொண்டு வந்ததில் கண்டிப்பாக பாண்டியனுடைய ஒரு அண்ணன் சாணத்திலிருந்து நான் வந்து அதை ரொம்ப பெருமைப்படுறேன். பாண்டியனுக்கு இனிமேல் இந்த படம் வந்து நிச்சயமாக லாபகரமாக அமையும். இன்றைக்கி உள்ள சூழ்நிலைகள் நல்லாவே இருக்குது. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புகளும் ஓரளவுக்கான வியாபாரமும் அந்த வகையில் பாண்டியன் வியாபாரமாக வந்து அடுத்தடுத்து படங்கள் எடுத்து நிறைய வெற்றிகளையும் புகழையும் பணத்தையும் சம்பாதிக்கணும் என்னோட வாழ்த்துக்களை நெஞ்சார தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவின் நாயகன் ஜிப்ரான் நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு குறிப்பிடத்தக்க மியூசிக் டைரக்டர், ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய மியூசிக் இசையமைப்பாளர் ஒரு முக்கியமான ஒருத்தர். குறிப்பாக வந்து பின்னணி இசையில் வந்து மிகச்சிறப்பான பங்களிப்பை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கிறவர். அதனால் இந்த படத்துக்கு பின்னணி இசை மிகச்சிறப்பாக இருக்கும்னு நம்ம பார்த்த வரைக்குமே ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள் அவருக்கு. வர சத்யசிவா ஒரு சடனாக நம்மளுக்கு எல்லாரும் கவனத்தையும் கவர்ந்தார். ஒரு சின்ன இடைவெளி, மீண்டும் ஒரு சின்ன தொய்வுக்கு அப்புறம் வந்திருக்கார். கண்டிப்பாக அந்த படத்தை வந்து முழு மூச்சோட உயிர் மூச்சாக அதை பணியாற்றியிருப்பார். அவருடைய கழுகு பார்வையிலிருந்து அந்த படத்தில் எந்த தவறும் நடந்திருக்காது. நிச்சயம் ஜெயிப்பார் என்று நம்புகிறேன், வாழ்த்துகிறேன். படத்தில் பணியாற்றிய எல்லா கலைஞர்களுக்கும் மற்ற ஆர்டிஸ்ட், கேமராமேன் எல்லாத்துடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக வந்து
பல மேடைகளில் சொல்லியிருக்கேன், நான் மிகவும் நேசிக்கக்கூடிய மதிக்கக்கூடிய சசிகுமார் அவர்கள். அவருடைய வெற்றியை வந்து எப்போவுமே நான் ரொம்ப பர்சனலாக பார்ப்பேன். அதை நான் கொஞ்சம் எல்லா படம் ரிலீஸ் ஆனால் நம்ம ஏற்பாடு கேட்டு விட்ருவோம். அவர் படம் ரிலீஸ் ஆனால் மட்டும் நான் காலையிலேருந்து ஏதோ நான் டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி ப்ரொடியூசர் மாதிரி 4 தியேட்டருக்கு ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்ருப்பேன். நைட் வரைக்கும் பிக்கப் ஆச்சா எப்படி இருக்குது, ரூரல் எப்படி இருக்குது, சிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிருப்பேன். என்ன காரணம்னா அவர் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய நேர்மை, அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மனிதன் நீண்ட காலத்துக்கு போராட முடியாது இல்லையா? அதனால் அது சீக்கிரமாக அந்த பெரிய வெற்றி ஒன்று வந்து அவருடைய அந்த ஒரு பெரிய உற்சாகத்தை ஊக்கத்தையும் அவருக்கு இந்த சினிமா கொடுத்துடணும் சீக்கிரம் அப்படின்னு நான் நினைப்பேன். அது அப்பப்போ நடந்தது, சின்னதாக பெருசாக ஒன்று நடந்து இப்போது நல்லா மகிழ்ச்சியாக ஒரு சுற்று பெருத்தே வந்து கொண்டிருக்காரு எங்களுக்கு சசிகுமார் சார். அடுத்த படம் கெட்டப்பன்னு சொல்லிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னு தெரியுது சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் அப்படியே பார்த்தோம்னா அப்படியே டூரிஸ்ட் ஃபேமிலியோட சீரியஸ் வெர்ஷன் மாதிரி ஒன்று ஃபீல் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது, உங்களுடைய தோற்றம் எல்லாமே நல்லா இருந்தது. அது சசிகுமார் சார் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அவருக்கு இவ்வளோ வயசு இருக்கோ அவ்வளோ வயசுக்கு நடிச்சிட்டே இருப்பார். அது என்ன ரோல்லாம் தெரியாது, நடிச்சிட்டே இருக்க போகிறாரு. அந்தளவுக்கு மக்களுக்கு பிடித்தவர், சினிமாக்காரங்களுக்கு பிடிச்சவர். அவரும் சினிமாவை அவருக்கு ரொம்ப நேசிக்கிறார். அவர் சினிமாவோட வேறு ஒன்றும் செய்ய தெரியாது. அவருக்கு 100 கோடி கொடுத்தாலும் அவர் போய் தொழில் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டார். திருப்பி சினிமாவில் வந்து பெருசாக ஒன்று எடுப்பார். அந்த மாதிரி ஒரு சுபாவம் அவர். அதனால் அவருடைய வெற்றி வந்து நான் ரொம்ப பர்சனலாக நான் இப்போவே நான் டச் பண்ணுற மாதிரி பார்த்துக்குவேன். அவருடைய டூரிஸ்ட் மேலே வெற்றி அடையும் பொழுது ஒரு 2-3 தடவை திரையரங்களை பார்க்கும்போது ஒரு வாட்டி வந்து நான் வந்து எப்படி சொன்னால் அவரோட வெல்விஷராக அவரோட ரசிகராக தான் அந்த படத்தை நான் பார்த்தேன் ஒரு முறையும். அந்த படம் சினிமாவுக்கே ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங்காக வந்து அமைஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு தளர்ந்து போன சினிமாவுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை தூக்கி கொடுத்துருக்கு. அந்த மாதிரி வந்து அதை தொடர்ந்து ஃப்ரீடம் அதே வரிசையில் வந்து இன்னொரு வெற்றியும் கொடுத்து இன்னும் மேலும் மொத்த நிறைய உற்சாகங்களை கொடுத்து வெற்றி கொடுத்து லாபத்தை கொடுத்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு பெரிய ஒரு பூஸ்டிங் ஃபில்மாக இருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது மாதிரி இருக்கணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மற்ற அமைப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அது அவசரம் என்னுடைய செயற்குழு கூட்டத்துக்கு போயிட்டு இருக்கிறதால இதோட இந்த இடத்துல உங்களோட மன்னிப்பு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.